நாடாளுமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடுவதாக யூகத்தின் அடிப்படையில் தகவல் பரப்பப்படுகிறது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். காரைக்காலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையம் உள்ளிட்ட கட்டடங்களை திறந்து வைத்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம். மக்களோடு மக்களாக இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணே என்னன்னா, நான் டெல்லிக்கு இங்க 5% கூடுதல் நிதி கொடுப்பாங்க வருஷம் வருஷம். அது 10% ஆக்குனா இந்த யூனியன் டெரிட்டரிக்கு நமக்கு ஏற்கனவே 270 கோடி அதிகமா கிடைக்குது இந்த வாட்டி. இதை விட அதிகமா கிடைத்தா இன்னும் கொஞ்சம் பலனுள்ளதா இருக்கும்ன்றதை கேட்கறதுக்கும், இந்த சூரிய மின்சக்தி இந்தியா முழுவதும் பயன்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சி. அதே இது நம்மளோட துணைநிலம் முழுமையாக பயன்படுத்தினா இன்னும் வெளிச்சமா இருக்குமே நம்ம மாநிலம்ன்றது. அதுவும் நமது விமான நிலையம் 300 ஏக்கர் நமக்கு தமிழகத்துல இருந்து கிடைத்தா ரொம்ப நல்லது. ஆனா தமிழகம் அதை கொடுப்பதற்கு ரொம்ப தயங்குகிறார்கள். அதனால வேறு விதமா நமது விமான நிலையத்தை விரிவுபடுத்தலாமா அப்படின்றதெல்லாம் கேட்கதான் நான் போனேன். அதனால நான் துணைநிலை மாநிலத்தை முன்னேற்றுவதற்காகத்தான் நான் போனேன். நான் அதுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் மட்டும்தான் போனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சில பத்திரிகை சகோதரர்கள் என் கூட அங்க உள்துறை அமைச்சர் கூட உட்கார்ந்து இருந்த மாதிரி அவர் இதை கேட்டாரு, இவங்க இதை சொன்னாங்க. அதுக்குள்ள புதுச்சேரியில அவசரமா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய கதையாசிரியர் மாதிரி ஒரு சினிமாவே நடத்தி முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, உள்ள உட்கார்ந்து இருந்த மாதிரி அவர் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் இதை கேட்டாரு, இவங்க இந்த விருப்பத்தை சொன்னாங்க. எப்படிதான் உள்ள பக்கத்து சீட்ல உட்கார்ந்த மாதிரி. அதனாலதான் ஆச்சரியப்பட்டேன். நான் மட்டும் தான் போனேன்னு நினைச்சேன். நம்ம தம்பிங்க கொஞ்சம் பேர் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்தது எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு என்ன பணி கொடுத்தாங்களோ அந்த பணியை நான் சிறப்பா செய்வேன். எனக்கு மக்கள் மீது ஒரு அக்கறை உண்டு. மக்களோடு இப்ப பழகி கொண்டு இருக்கிறேன். அவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ நானா எதுவுமே போய் நான் கேட்கறது இல்லை. அதனாலதான் நான் அவங்களை அதுக்காக தான் போனேன். மகிழ்ச்சி, அவள்தான். அதனால ரொம்ப இன்னும் கொஞ்சம் கதையெல்லாம் கை வால் மட்டும்தான் இப்ப கொம்பு வரைக்கும் வரவேற்கிறேன்ப்பா. அட்வைஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. தம்பியே நல்லா இல்ல அரசியல்வாதியா உள்ள வந்தாலே ஒரு தைரியத்தோட வந்திருக்கிறார். அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. அதனால அவர் நல்லா மேல வரட்டும். எல்லாரும் மேல வந்தா மக்களுக்கு நல்லதுதான். ஆரோக்கியமான போட்டி இருக்கட்டும். அதனால வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள்.